அடையாளம் காட்டும் மங்கையர் திலகங்கள். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் என்று பார்த்தால் 3 பேர் தான். நாயன்மார் என்று போற்றக்கூடிய பெருமைக்குரியவர் 3 பேர். ஒன்று வளவர்கோன் பாவை என்று சொல்லப்படுகிற மங்கையர்க்கரசியார். இன்னொன்று ஆண்டவனே வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று தாய் அந்தஸ்து கொடுத்த காரைக்கால் அம்மையார் புனிதவதியார். மூன்றாவது சுந்தரரை ஈந்தருளிய இசைஞானியார். இந்த 3 தான் பெரிய புராணத்திலே இருக்கக்கூடிய மங்கையர் திலகங்கள் என்று நாம் பல பேரும் பல முறை அதையே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டோம். ஆனால் என்ன, கண்ணதாசன் ஒரு வரி சொல்லுவார், 1000 உறவுகள் இருந்தும் என்ன, ஆலம் விடுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேர் என நீ இருந்தாய் அதனால் நான் விழுந்து விடாதிருந்தேன்னு பாடுவார். கணவன் பாடுற மாதிரி. அப்ப மனைவி வேர், மணியரத்தின் வேர் என்று சேக்கிழார் சுவாமிகள் சொன்னதை கண்ணதாசன் பிடித்துக் கொண்டார். அதை அப்படியே பின்பற்றி வேர் என நீ இருந்தாய் அதனால் விழுந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் பாடினார். ஆகவே பெரிய புராணத்திலே இருக்கக்கூடிய நாயன்மார்கள் அனைவருக்கும் அவருடைய இல்லத்தரசிகள் துணை போன காரணத்தினால்தான் அவர்கள் தங்களுடைய பணியை செம்மையாக செய்ய முடிந்தது என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் வேர் எப்போதும் மண்ணுக்கு அடியில் தானே இருக்கும். அதனால் தான் வெளியில் தெரிவதே இல்லை. மேலே இருக்கிற மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, கிளையிலே படுத்து தொங்குகிற கனிகள் தெரிகிறது. ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற வேர் சேக்கிழார். இந்த தொடரை சேக்கிழாருடைய சொல்லாட்சி எப்பவுமே சிறந்தது. அந்த அளவுக்கு மனையரத்தின் வேர் என்று சொன்னார் இல்லையா, அந்த வேர் என்ற சொல் பாருங்க. பூமி காந்தி இது ஒரு பொன்மொழி ஒன்று படித்தேன். காந்தியடிகள் விவசாயிகளை நாட்டின் முதுகெலும்புகள் என்று சொன்னார். கீழே மீம் சொத்தை எழுதணும். அதனால் தான் அவர்கள் முன்னுக்கு வருவதே இல்லை என்று. ஏன்னா முதுகெலும்பு பண்ணீங்கல்ல, அது எப்போ முன்னுக்கு வரப்போகுது? அது பின்னாலே தானே இருக்கும். வயிறு தான் முன்னால் இருக்குது, சாப்பிட்ற வயிறு தான் முன்னால் இருக்கிறத தவிர தாங்கி பிடிக்கிற தண்டு வடம் பின்னால தான் இருக்கு. அதுபோல நாயன்மாருடைய பெயர்கள் முன்னால் வந்ததே தவிர திலகவதியார் இல்லை என்றால் அப்பர் எங்கே? திருவெண்காட்டு நங்கை இல்லை என்றால் சிறுத்தொண்டர் எங்கே? திருநீலகண்டனுடைய மனைவியார் இல்லை என்றால் திருநீலகண்டனுடைய பெருமை உலகுக்கு தெரிந்திருக்குமா? எனவே பெரிய புராணத்தில் வரக்கூடிய தாய்க்குலங்களை மட்டும் ஏன் நாம் தனியாக தொகுத்து விரிவாக பேசக்கூடாது என்று என் மனதிலே இறைவனுடைய சித்தமோ என்னவோ ஒரு எண்ணம் உருவாயிற்று. அந்த உருவான எண்ணத்தின் காரணமாக பெரிய புராண ஒரு பெண்ணை பொதுவாக 3 வகையிலே பிரிப்பார். அவளே நமக்கு தாயாக இருக்கிறாள், தாய்க்கு பின்னால் தாரமாக வந்து நம்மை காப்பாற்றுகிறாள், நாம் ஈன்றெடுத்த மகளாகவும் வந்து காப்பாற்றுகிறாள், நமக்கு இன்பம் தருகிறாள். ஆக மகள், மனைவி, தாய் இந்த 3 கோணத்தில் தான் உலகம் பெண்மையை போற்றுகிறது, வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நான் இன்னும் 3 கோணங்களை எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று தாய், இரண்டாவது தாரம். தாரம்னா மனைவி. நான் தம்பருக்கத்திலே வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒன்று தாய், இரண்டாவது தாரம், மூன்றாவது தனையை, மகள். தனையன், தாய்க்கு தனையன் சொல்றாங்க இல்லையா, தாயை காத்த தனையன். சினிமா பாட்டு சொன்ன அந்த பேர் சொன்ன ஞாபகம் வரும். தனையன் என்றால் மகன், தனையை என்றால் மகள். மகள் என்பது மூன்றாவது. நான்காவது தமக்கை, சகோதரி, அப்பருக்கு வந்த திலகவதியார். ஐந்தாவது தரணி ஆளும் தேவி மங்கையர்க்கரசி. ஆறாவது தாதி பெண்ணாக வந்த சந்தன நங்கை. அப்ப 6 பிரிவாக நான் பெரிய புராணத்தில் வரக்கூடிய இந்த பெண் மங்கையர் திலகங்களை 6 வகையிலே அடக்குகிறேன். இந்த 6 வகையிலே நாம் பார்த்தோமானால் தாய்மார்கள் 3, தாரம் 5, மற்ற 4லும் ஒவ்வொரு. தாரம் 3. முதலாவது தாய் மகனது மரணத்தை மறைக்க முயன்ற தாய்.
நீங்களே புரிஞ்சீங்க யாரா இருக்கும். இரண்டாவது, மகனது மரணத்தை மனமுவந்து ஏற்ற தாய். புரியும்னு நினைக்கிறேன். மூன்றாவது, மகனுடைய நல்வாழ்வுக்காக மரணத்தையே வரவேற்ற தாய். தெரியல என்னங்க, தாமரை பேர்ல அந்த அம்மாவோட பேர் தொடங்கும். திலகவதி மாதிரி அந்த அம்மா பேர் வதின்னு முடியும். தாமரையுடைய வடமொழி பெயரையும் வதின்றதை சேர்த்து பாருங்க. கமலவதி. தாமரைக்கு வடமொழியில கமலம் அல்லவா பேரு. அம்மா. அப்ப தாய்மாரும் போவார். தாரம் ஐவர்னு சொன்ன. தாரம் ஐவர். அதில் முதலாவது தாய் கணவனுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்ட மனைவி. அது அப்புறம் பார்க்கலாம், நம்ம சொல்ல வருவது. இப்ப விடுகதை மாதிரி சொல்லி நான் விவரத்தை எல்லாத்தையும் என்னென்ன பேச போறேன்றத முதல்ல பாயிரம் மாதிரி சொல்றேன், வேற எதுவும். இரண்டாவது, கணவனால் புறக்கணிக்கப்பட்ட மனைவியர் இருவர். அடுத்த இருவர் கணவனையே புறக்கணித்த இருவர். கணவனுக்கு கீழ்ப்படிந்தவள் ஒருத்தி, கணவனால் புறக்கணிக்கப்பட்டவர் 2 பேர், கணவனையே புறக்கணித்தவர் 2 பேர். பின்னால வரும் யார் யார். ஆக 5 பெண்கள் வந்துச்சுங்களா. தாதி பெண் சந்தன நங்கை, தரணி ஆண்ட மங்கை மங்கையர்கரசி, தனையாக வந்தது ஒரு பெண்மணி, இன்னொரு பெண் வந்து தமக்கையாக வந்தது திலகம். இப்ப இந்த 4, 9, 12 பெண்களை பற்றி நான் 6 மணிக்குள்ளாக சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும். உண்மையிலேயே தாய் என்பது ஒரு பெரிய இறைவனே தான் எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் இருக்க முடியாது என்கிற காரணத்தால் தன்னுடைய குணங்கள் அனைத்தும் பொருந்தியவளாய் உலகத்தில் படைத்தவள் தான் தாய். வித்தாய், மடியில் வைத்தாய், மாதம் 10 சுமந்தியனை பெற்றெடுத்தாய், முத்தாய், முல்லை கொத்தாய், கொஞ்சி மொய்த்தாய், நல்ல பேர் கொடுத்தாய், சத்தாய், உணவை சமைத்தாய், பிள்ளை சமத்தாய், உண்ணச் செய்வித்தாய். எத்தனை தாய்? 7 தாய். இந்த தாயில முதலாவது தாய் எது என்று கேட்டால், தன்னுடைய மகனுடைய மரணத்தை மறைக்க முயன்ற தாய். மகனது மரணத்தை மறைக்க முயன்ற தாய். யார் அந்த பெண்மணி? திருச்சியில மேஜர் சரவணன் என்று ஒரு வீரன் கார்கில் போர், அதற்கு முந்தின போரில் உயிரை துறந்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அதற்குரிய விருதையோ இல்ல பரிசு பொருளையோ பெறுகிற போது அந்த பெண்மணி கண்ணீர் விட்டார். மகனது மரணத்துக்காக அழுகிறாள் என்று எல்லோருமே ஆறுதல் சொன்னார்கள். ஆனால் அந்த தாய் சொன்ன வார்த்தை வேறு விதமாக இருந்தது. அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னாள்? இன்னொரு மகன் இல்லையே, இப்படி நாட்டுக்காக உயிர் கொடுத்து என் மகனை நீங்கள் பாராட்டுகிறீர்களே, இது போல மேஜர் சரவணனை போல இந்த நாட்டுக்காக உயிர் கொடுக்க எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்று நான் அழுகிறேன் என்றாள் அந்த தாய் தெய்வம்.